உலகில் உள்ள உயிரினங்களில் மிக உயர்ந்த நிலை கொண்டது மானுடப் பிறவியாம். மகத்தான காரியங்களை செய்யுமாம். நாம் எவ்வளவுதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நமக்கு துன்பத்தை தந்தால் அதுதான் நமக்கு மனவலி, உடல்வலி. உதாரணமாக ஒரு காட்சி, பயங்கரமான காட்சியை பார்த்தால் நமக்கு உள்ளே அடிவயிறு கலங்கும். அதேபோல்தான் நம்மை யாராவது துன்பப்படுத்தினால், யாருடைய வழிக்கும் போகாத நமக்கு இப்படி துன்பப்படுத்துகிறார்களே என்று ஏற்படும் மனவலி உடல் வலியாக மாறும். நம்மால் நமக்கு வரும் துன்பத்தின் சதவிகிதம் மிக மிக குறைவு. அடுத்தவர்கள் கொடுக்கும் துன்பத்தின் சதவிகிதமே மிக மிக அதிகம். மறக்க முடியாத அழகர் சாமியால் சென்ற வருடத்தை. கம்பெனி வாகனத்திற்காக பிரதான சாலைக்கு வந்து கொண்டிருந்தான். பேக்கரி திருப்பத்தில் காகம் ஒன்று தலையில் காயத்தோடு சாலையின் நடுவே நகர முடியாமல் வாயை திறந்தபடி நடுங்கியவாறு உட்கார்ந்திருந்தது. மேலே ஏராளமான காகங்கள் வட்டமிட்டு பறந்தவாறே கத்திக்கொண்டிருந்தன. பள்ளி மற்றும் அலுவலக நேரம் என்பதால் சாலை மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தது. தன்னுடைய தோள்பையை பள்ளி சிறுவனிடம் கொடுத்துவிட்டு காக்கையை கையில் எடுத்து தண்ணீர் புகட்டினான் அழகர்சாமி. அந்தோ பரிதாபம்! சொற்ப நீரை அறிந்துவிட்டு தலை தொங்கி அவனுடைய கையிலேயே உயிரை விட்டது. சாலை ஓரமாக இருந்த முள் செடிகள் அருகே காகத்தை மெல்ல வைத்தான். நிமிர்ந்ததும் எங்கோ இருந்து தாழ்வாக பறந்து வந்த காகம் அவனுடைய காதருகே சிறகால் அடித்தது. பின் ஆவேசமாய் தலையில் கொத்தியது. இவனுடைய அலுவலக நேரத்தை தெரிந்து வைத்து கொண்ட காகம் தினமும் அதே ஒற்றை காகம் மீண்டும் மீண்டும் அவனுடைய தலையில் குத்தியது. மனைவி புத்திமதி சொன்னாள், உங்களுக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பு? வருடம் கடந்தாலும் அழகர் சாமியை விட்ட பாடில்லை அந்த காகம். இவன் வீட்டு சமையலறை ஜன்னலருகே இருந்த பாதாம் மரக்கலையில் உட்கார்ந்து கொண்டது. தலையை சாய்த்து சாய்த்து இவன் எப்பொழுது வீட்டினுள்ளிருந்து வெளியே வருவான் என்று எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டது. அழகர் சாமியின் மகள் ஆர்த்தி ஜன்னல் அருகே ஸ்டூலை இழுத்து போட்டு அதன் மேல் ஏறிக்கொண்டாள். உன்னோட பாப்பாவுக்கு தண்ணி தானே எங்கள் அப்பா தந்தார், அதுக்காக இப்படி துரத்தி துரத்தி கொத்துற? மை டியர் க்ரோ, எங்கள் அப்பா பாவம், ப்ளீஸ் அவரை விட்டுரு. எங்கள் அம்மா உனக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தினம் சாதம்லாம் வைக்கிறாங்க, எங்கள் அப்பாவை கொத்தாத ப்ளீஸ் காகம், ப்ளீஸ் மை டியர் க்ரோ. ஆர்த்தியின் வேண்டுதல் காகத்திற்கு மனதை இறங்க வைத்தது. ஆர்த்திமா, அப்பாவை மனித காகங்கள் எத்தனையோ கொத்துது, அதோடு சேர்ந்து இதையும் நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதாம்மா என்றான் வருத்தத்துடன் அழகர்சாமி.